அழைக்கிறார் அழைக்கிறார் நம்ம அன்புமணி அண்ணன் நம்மை அழைக்கிறார். வா 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 போர் முரச கொட்டிக்கிட்டே புறப்பட்டு வா வா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க. பாடுபட்டு உழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம், ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம். தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம், அவர் சொன்னா கேட்கும் கூட்டம், நம்ம காட்டலாம் முன்னோட்டம். தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க. பாட்டாளி மக்களின் வாழ்வு செழிக்கவே போராடும் அன்புமணி அண்ணன் அழைக்கிறார். பாட்டாளி கூட்டத்தை கூட்டாளி ஆக்கிய மருத்துவர் ஐயாவும் நம்மை அழைக்கிறார். சித்திரை முழு நிலவு திருவிழாவில் கூடுவோம், நம்முடைய உரிமைகளை உறக்க பாடுவோம். உலகம் திரும்பி பார்க்க ஓரணியில் திரளுவோம், சொந்த மண்ணை காக்க வாங்க கூடுவோம். அதிகாரம் கிடைச்சா தாண்டா நாம யாருன்னு தெரியும், இங்கே நாம போராடி ஜெயிச்சா தாண்டா தமிழ்நாட்டுக்கே விடியல். இங்கே எழுச்சியோடு எழுது வா, முடிஞ்சா நீயும் பறந்து வா, கடலைய போலத்தான் கணக்கில்லாம கூடவா. யாருடா நீ யாருடா, ஓ வரலாற பாருடா, போருடா பெரும் போருடா, உன்னை வெல்வதிங்க யாருடா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, சாதிவாரி கணக்கெடுப்ப எடுத்திட சொல்லியே பாட்டாளி மக்கள் கூடி நடத்தும் மாநாடு. கட்சிகளை கடந்துதான் பாட்டாளி சொந்தங்கள் தலைமுறை நலனுக்காக கூடும் மாநாடு. மாமல்லம் கடற்கரையே மக்கள் கடலாகணும், மாவீரன் கூட்டம் ஒண்ணு நாடே சொல்லணும். வங்காள விரிகுடாவே வாய்க்காலாக மாறணும், வன்னிய வம்ச கொடி பானை மோதணும். கிழக்கு ஆசியா கண்டத்தையே நம்ம முன்னோர்கள் ஆண்டாங்கடா, அடிமை போல் கைகட்டியே நாம வாழ்வதே அவமானண்டா. சிங்க போல நம்மள அன்புமணி அழைக்கிறார், உனக்கு எனக்கு சேர்த்துதான் ஓய்வின்றி உழைக்கிறார். யாருடா நீ யாருடா, ஓ வரலாற பாருடா, போருடா இது போருடா, உன்னை வெல்வதிங்க யாருடா. தம்பிகளை புறப்படுங்க, தங்கைகளை புறப்படுங்க, அண்ணன்மாரை புறப்படுங்க, அக்காமாரை புறப்படுங்க. நம்ம அண்ணன் அன்புமணி அழைக்கிறார் வாங்க, பாட்டாளி மக்கள் நாட்டை ஆளனு வாங்க. பாடுபட்டு உழைக்கும் நம்ம பாட்டாளிங்க கூட்டம், ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம். தொடங்கிடுச்சு இப்போ நம்ம அண்ணனோட ஆட்டம், அவர் சொன்னா கேட்கும் கூட்டம், நம்ம காட்டலாம் முன்னோட்டம். பெருங்கோ மரபினார் நீதிமார்க்க கொங்கணி வர்ம தர்ம மகாராஜாதிராஜ கோலாலபுர பரமேஸ்வர நந்தகிரி நாதநாத ஸ்ரீமத் வன்னிய கங்கராஜ்ய வன்னியகுல சத்திரிய சமூகத்தார் வர்றார் வர்றார் வர்றார்.
முன்னேறு நம்முடைய முன்னோர்களின் வரலாற நீ கேளு வானலந்த வம்சம் ஒண்ணு இருக்குதொரு வரலாறு நம்முடைய தலைமுறைக்கு மறக்காம இத கூறு அண்ணாந்து பாக்குற ஆகாயம் போல் வாழ்ந்தோண்டா அத்தனையும் மறந்துட்டு எங்கே வீழ்ந்தோண்டா வீரந்தா வன்னியர்கள் அடையாளண்டா உன்னோட உதிரத்தையே நீ கேளுடா நீ யாரு நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறு நம்முடைய முன்னோர்களின் வரலாற நீ கேளு தரணிய தலைவணங்கும் தகடூரை ஆண்ட மன்னன் அதியமன் பேரரசர் நம்ம பாட்டந்தான் முப்பில்லா வரங்கொடுக்கும் அதிசய நெல்லிக்கனியை ஔவையார் பாட்டிக்கு தந்த தமிழ் பாட்டந்தான் சோழர்களின் குலதெய்வம் தில்லைநாதர் கோயிலிலே செம்பொன்னு பள்ளியோனை செய்ததாருடா வன்னிய வேந்தன் புலிகொடியின் நாதன் இரணியவர்மன் நம்ம இனத்தின் பாட்டன் காடவராயரும் கச்சிராயரும் பழுவேட்டையரும் பாட்டந்தா சம்புவராயரும் மலையம்மன் மன்னரும் வானாதிராயரும் பாட்டந்தா பங்கள நாட்டு கங்கரையரும் பாட்டந்தா கடந்தையரும் சேதிராயரும் நம் பாட்டந்தா எண்ணில்லா வரலாறுகள் வன்னிமரம் நம் வம்சத்தின் அடையாளம்தான் நீ யாரு நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறு நம்முடைய முன்னோர்களின் வரலாற நீ கேளு பல்லவ பேரரசன் மாமல்லன் ஆண்ட இந்த மாமல்லபுரமும் சொல்லும் பாட்டம் பேரத்தான் இலங்கை நிலப்பரப்பில் வன்னி நாட்டை ஆண்டு வந்த பண்டார வன்னியனும் நம்ம பாட்டண்டா வர்மக்கல வித்தகத்த உலகமெல்லாம் கொண்டு சென்ற போதி தர்மம் போதிவர்மன் நம்ம பாட்டண்டா மேருமலையையும் சிற்ப வடிவங்களாக செய்த சூரியவர்மனும் நம்ம பல்லவ பாட்டந்தா சேர சோழ பாண்டிய பல்லவ சாளுக்கிய மரபில் வந்த குடி நாம் மறக்காதே வன்னிய தொல்லரசன் தெரிஞ்சோற்றிற்கு இயலாத சேரனும் பாட்டந்தா மறக்காதே பாரத போரில் பாண்டவர் சேனைக்கு உணவு தந்தவன் நம் பாட்டன் வல்வில் போரி ஓய்மான் மாறி நல்லிய கோடன் பண்டரும் நம் பாட்டன் தான் நீ யாரு நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறு நம்முடைய முன்னோர்களின் வரலாற நீ கேளு வானலந்த வம்சம் ஒண்ணு இருக்குதொரு வரலாறு நம்முடைய தலைமுறைக்கு மறக்காம இத கூறு கொட்டு இடி கொட்டு முட்டும் மலை கொட்டு வெட்டு பகை வெட்டு அஞ்சாதே எட்டு திசை எட்டு கட்டுப்படை கட்டு தட்டு தலை கட்டு நம்முடைய எழுச்சி நாயகன் நமக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே சுகாதாரம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய சின்னைய அன்புமணி அவர்கள் இளைஞர் சங்கம் வலிமையான ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் என்று சின்னைய அன்புமணிக்கு பிறகு ஒரு தலைவரை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைவர் இளம் வயதிலே தமிழ்நாட்டின் இளம் வயது சட்டமன்றத்திலே மிக சிறப்போடு பணியாற்றி நம்முடைய கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வகித்து
இளைஞர் சங்கத்துடைய மாநில செயலாளர் சென்னையா அவருடைய நிலையத்திலே குடிக்கொண்டிருக்கிற அருமையன் தீரதயாளன் அவர்களை இந்த பொதுக்குழுக்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு நான் அன்போடு முன்வைக்கிறேன். சீரும் சிறப்புமாக வழி எங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கத்தோலி வீசி பறந்திடும் கொடியோடு நம்முடைய இளைஞரின் எழுச்சி நாயகர், நமக்கெல்லாம் எதிர்காலம் வருங்கால தமிழகம், நம்முடைய சின்னையாளர்களுடைய போர்ப்படை தளபதியாக இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய மாநில இளைஞர் சங்க தலைவர் அண்ணன் கணேஷ்குமார் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தில் சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய சிறப்புமிகு மாவட்ட செயலாளர் அண்ணன் கா சரவணன் வழக்கறிஞர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர் அண்ணன் ஒழுங்கும் சந்தோஷ் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடன் இந்த மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு இளைஞர் சங்க பொறுப்பாளராக இருந்து இந்த இளைஞர்களுக்கெல்லாம் கடந்த ஒரு வார காலமாக குறுகிய காலத்தில் இப்படி ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு செய்து இரவு பகலமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி பிரபு அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர் சங்க செயலாளர் அன்பு தம்பி சித்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி கலைஞரி அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அதுல் ஜோதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே பல்வேறு பொறுப்புகளை வகித்துக் கொண்டு இந்த இயக்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சீஜார் மற்றும் தங்கர் வேலந்தன் மற்றும் ராஜா மேனன் போன்ற மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆசு வெங்கடேசன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், குறிப்பாக இந்த ஒன்றியத்தினுடைய பிரிக்கப்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், நகர பேராட்சி தலைவர் செயலாளர் அனைவரும் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் நம்முடைய சின்னையாருடைய தம்பிகளுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வியப்புடன் பார்த்தார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு அச்சம்தான், இந்த இருசக்கர வாகனத்தில் வரும்போது நீங்கள் கவனத்துடன் வர வேண்டும். ஏன் என்று சொன்னால் சின்னையா அன்புமணி அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், என்னுடைய தம்பிகளின் உயிர் விலை மதிப்பற்றது, அதை எந்த நேரத்தில் நான் இழக்க தயாராக இல்லை என்று. எனவே நீங்கள் அனைவரும் பாதுகாப்புடன் வர வேண்டும் என்பதுதான். ஆனால் பணப்பாக்கமே திரும்பி பார்த்தது மீண்டும் ஒரு எழுச்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அரியணை ஏறுவது உறுதி. சோழ
சென்னையில் மிகப்பெரிய ஒரு இளைஞர் சங்க கூட்டத்தை மீண்டும் நாம் கூட்ட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக இந்த கூட்டத்துக்கு வரவேற்பை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் தம்பி பிரபு அவர்கள் இப்போது வரவேற்பு ஆற்றுவார்கள். தமிழக போராடி மருத்துவர் ஐயா வைத்திருக்கும் இளைஞரின் நிகழ்ச்சியாக வருங்கால தமிழகம் தமிழ்நாட்டை புரட்சித்தோறும் ஒரு மாமனிதராக வைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்களை வழங்கி இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நிமித்த கொண்டு சில அருந்தம்பி ஐயா மேற்கொண்ட சாதனைகளுக்கு நிறைவு செய்கிறார். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மருத்துவர் சின்னையாவின் போர்க்குழு தளபதியாக இருக்கும் நம்மளுடைய செஞ்சி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அருமை அண்ணன் இளைஞர் மாநில தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில செயலாளர், மாவட்ட பொருள் மற்றும் இந்த கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட இளைஞர் செயலர் கல்வி அருள்செல்வி மற்றும் மாவட்ட துணை பொறுப்பாளர்கள், ஒன்றிய தலைவர் செயலாளர் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் மத்திய நேர வாய்ப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை மாத்திரா கூட்டம், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்த நிர்ணயிக்கிற கூட்டம். அது எங்கே தொடங்கியிருக்குன்னா ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சட்டமன்ற சோழிய பகுதியில் பணத்தளவு தொடங்கியிருக்கு. மருத்துவர் சின்னையாவுடைய கருத்தை பலப்படுத்தணும்னா 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் ஆதரவோட தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகணும்னா அதுக்கு காரணம் இந்த சோழிய சட்டமன்றத்திலிருந்து சோழிய சட்டமன்றத்தில் உறுப்பினர் செல்லணும். அப்படின்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவர்களுக்கு கடமை உணர்ந்து சிறப்பான முறையில் செயல்படுத்தினா நம்மளை எதிர்க்கிற சக்தி எதுவுமே கேட்டா மானத்தோடு வேணும், வீரத்தோடு செயல்படணும்னா மாவீரனுடைய கனவு மருத்துவர் சின்னையா முதலமைச்சராக வேண்டும். மருத்துவர் சின்னையா முதலமைச்சர் யாரும் இடஒதுக்கீடு பிச்சை அல்ல, அது உரிமை. அந்த உரிமை நமக்கு கிடைக்கணும்னா 2026 செயின்ட் ஜார்ஜ் மருத்துவர் சின்னையா ஒழிக்கணும். அவர் சின்னையா ஒழிச்சா நம்ம இந்த 10 இந்த இடஒதுக்கீடு கிடைக்கும் பிச்சை மாதிரி எங்க போடலாம் திரும்பி அந்த மாறி நம்மளே முதலமைச்சராகும், நம்மளே சட்டத்தை போடுவோம், நம்மளே இடஒதுக்கீடு பண்ணுவோம். அப்படின்னா ஒவ்வொரு பொறுப்பாக சிந்திக்கணும். நம்ம ஆளணும் அப்படின்னா நம்ம ஆளணும், நம்ம ஆளணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றுபடணும். நம்ம ஒன்றுபடல எல்லாரும் ஒவ்வொரு கிராமத்துல என் ஊரை பார்த்துக்கிறேன், என் ஊரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர் சோழியா சட்டமன்றது நிச்சயம் நம்ம வெள்ளம் நிச்சயம் அரசாங்க சட்டமன்ற தொகுதி மருத்துவர் சின்னையா யாருக்கா அவங்க சட்டமன்றம் 2 தொகுதியும் நம்ம யார் நினைச்சா மருத்துவர் சின்னையா நினைச்சா முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய மாநில செக்ரட்டரி இருக்கு, நம்ம கையில இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் சிந்திக்கணும். நம்ம வாழணும்னா நம்ம ஆளணும். அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்று கூறி இங்க வருகை தந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் வருகை வரலாற்று அமர்வு நன்றி வணக்கம். பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கணேஷ்குமார் அவர்களே, மாவட்ட செயலர் சரவணன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரும் 2 பேர் ஐநா சபைக்கு சேர்ந்து வந்த பெரிய நமக்கு சின்னையா அவர்கள் 2 பொக்கிஷங்களை கொடுத்துள்ளார். அதில் அண்ணன் கணேஷ்குமார் அண்ணன் ஒருவரும் நம்முடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் இந்த பகுதியில் நமக்கெல்லாம் சுறுசுறுப்பாக இயக்க வைத்து மருத்துவர் சின்னையாவின் எண்ணங்களை ஈடேற்றி இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நடத்தி காட்ட வேண்டும் என்று இந்த ஒரு வாரத்தில் இப்படி முடிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். நம்ம சின்னையாவுக்கு இப்படி ஒரு இளைஞர் சங்க தலைவரை கொடுத்து நம்ம சின்னையாவை இப்படி ஒரு தலைவரை நம்ம கொடுத்திருக்காரு. அதனால நம்ம சின்னையாவை பாராட்டி கைப்பற்றோம்.
அடுத்து இந்த கூட்டத்தை தலைமை நாயகி நடத்துற நம்முடைய நீலன்னு தொடர்ந்து பாடுபட்டு அவரு பாராட்டு 5 நாளா நைட்டு தம்பி எத்தனை மணிக்கு தூங்கினேன்? ஆனால் 12 ஆயிடுச்சுண்ணா. காலையில் எத்தனை மணிக்கு தம்பி? ஆனால் 5 மணிக்கு எடுத்து தென்மாபாரத்தில் நிற்கிறேண்ணா. அந்த 6-7 நாள் தூங்காத இரவு பகல் வேலை செய்த என் அன்பு தம்பி பிரபு அதிக உலகத்திலேயே சொல்றாங்க, சொல்லித்தான் செய்யலாம். அதில் அடுத்து நம்ம சிங்கேரி அல்ட்ராடெக் தலைவரும் அருள்ஜோதி மாவட்ட தலைவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல கைப்பற்ற ரொம்ப இரவு பாருங்க. அடுத்து நம்ம ஒன்றிய செயலாளர் கைப்பற்றி அடுத்து இந்த நோட்டீஸ் சிங்கக்குட்டிங்க சின்னையா தம்பிங்க இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் சின்னையா சொன்னார், சரவணா ஐயா சின்னையா சொல்லுங்க, நீ ஏன் தெரியுமா 2016 எம்எல்ஏ ஆகல? என் தம்பிகள்லாம் இப்படி கூட்டல, என் தம்பிகளை கூட்டு, நீ அன்னையே என் தம்பிகளை நீ கூட்டியிருந்தா நீ 2016 எம்எல்ஏ ஆயிருப்ப. இனி 2026 தேர்தல என் தம்பிய இளைஞர்களை தான் சந்திக்கும் சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தலை நடத்த போறவங்க யாருன்னா யார் நடத்த போறோம்? யார் நடத்த போறீங்க? மகிழ்ச்சியா கேட்க சொல்லு. அந்த எண்ணத்தோடு சொல்றீங்கள, நாங்க தான் அதுக்கு சின்னையா கேட்கணும். யார் நடத்த போறது 2026? நீங்க சின்னையா சொல்லிட்டாரு. என் தம்பிகளுக்கு முக்கியத்துவம் வரணும், எங்ககிட்ட சொல்லுங்க. சின்னையா நாங்களும் உங்க தம்பி தானே, நீங்க தம்பிங்க. ஆனா என் பாச தம்பிங்க கிராமத்தில் கேள்வி இருக்கானே அவங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொன்னாரு. முடிச்சது நானு அண்ணன் பேச போறாங்க, ஏன்னா எனக்கு வேலை இல்லை, அண்ணன் பேச போறாங்க. அடுத்தது சின்னையா கேட்டேன், சின்னையா ஒரு அற்புதமான தலைவர் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சரவணன் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு அப்படியே ஒரு வேண்டுகோள். சின்னையா என்னப்பா சின்னையா, இந்த இளைஞருக்கு தலைவரை முதல்ல எங்க மாவட்டத்துக்கு கூட்டத்துக்கு அவர் வரவேற்க சின்னையா அப்படின்னு சொன்னேன். சரி உடனே இடையில கருள் பிடிக்காத கோபம் வச்சுட்டாங்க. ஆனாலும் அது என்ன சொல்றது, அதை ஒத்துக்கிட்டு என்ன. ஆனா உண்மையான இளைஞர் சங்க கூட்டம் நம்மளுடைய தோழிகள் அனுப்பி கேட்க மாட்டோம்னா உண்மையான இளைஞர் சங்க கூட்டம். நைட்டு சொன்ன சின்னையா நாளைக்கு கூட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அது உன் மாவட்டத்தில் சொல்லவே தவறப்பா. உன் மாவட்டத்தில் நான் சனி ஞாயிறுனா வரமாட்டேன். ஏன்னா இளைஞர்கள் ஒட்டு மொத்தமா 2013 நான் பார்த்தேன். நீ சிறையில் இருக்கிறப்போ அங்க இருக்கிற இளைஞருங்க அப்படியே ஆர்ப்பரிதான். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சொன்னா அது இளைஞர்கள் மாவட்டம் அப்படின்னு சொல்லி சின்னையா கேட்டேன். என்ன கோரிக்கை பாருங்க சின்னையா, முதல்ல ஒரு இளைஞர் சங்க மாநாடு நடத்தணும்னா அது எங்க சோழிய சட்டமன்ற தொகுதியில ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர் சங்க மாநாடு நடத்தணும். புரியாத வச்சிருக்கீங்க, இவரு வச்சு ஒரு தேதி வாங்க. இப்ப இவர்கிட்ட ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை? வெகு விரைவில் எனக்கு அடுத்த மாசம் கடைசியில இல்ல டிசம்பர் மாசத்துல 2 மாசத்துல சின்னையாவை வச்சு சின்னையாவை அழைத்து
எப்படி அழைப்பு பண்ணோம்? நம்ம தலைவரே எப்படி அழைச்சாரு? அந்த சின்னையாவை 25,000 இளைஞர்கள், எவ்வளவு பேரு? 25,000 இளைஞர்கள் அழைச்சி, இது என்ன 2 தொகுதி மாநாடா அல்லது தமிழ்நாட்டில் மாநாடா, தமிழ்நாடு முழுக்க நடத்தப்படுற மாநாடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கணும். ஆகையினால உங்ககிட்ட நான் வேண்டுதல் அதை கேட்டுனா வந்திருக்கிற அடுத்தது இப்போ நீங்க தான் இந்த மாவட்டத்துடைய தலைவர்கள், இளைஞர் சங்க ஒன்றிய நகர பேரூராட்சியுடைய தலைவர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், நீங்கள்லாம் இந்த இரவு பகல் பாதாமல் இவங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சி பொறுப்பு போட்டாங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கிராமம் தவறாம நம்ம தம்பிகளை, சின்னையாவுடைய தம்பிகளை, எப்பா சின்னையா அவங்க பெரிய தம்பிகளை சத்தம் போட்டு எங்களெல்லாம் பொறுப்பு போட்டிருக்காரு. நாங்க ஊர் ஊரா வரணும். இங்க பேசக்கூடாது. ஊர் ஊரா வரணும். ஒரே ஒரு சின்ன பையனோட தம்பி கூட 15 வயசுக்கு மேல ஒரு தம்பி கூட நீங்க விடக்கூடாது. ஒவ்வொருத்தரைய வீதி வீடியா சென்று சின்னையாவை, நம்ம சின்னையா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எங்க போனாலும் சொல்லுவார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி. என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இந்தியாவிலேயே நான் கொடுத்து வச்சுவேன், தமிழ்நாட்டிலேயே நான் கொடுத்து வச்சுவேன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிக்கிற தம்பி மாதிரி இந்தியாவில் உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்கல, எனக்கு அன்பு தம்பி கிடைச்சிருக்கேன். ஆனா நான் சொல்றேன் அது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, பெருமை. அதை விட பெருமை என்ன தெரியுமா? உலகத்திலேயே இப்படி ஒரு அண்ணன் யாருக்கும் கிடைக்கல, நமக்கெல்லாம் தான் அன்புமணி அண்ணன் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம். அவருக்கு இருக்கிற திறமை, அறிவு, அழகு எதையுமே யாராலும் பற்றி மதிப்பிட முடியாது. அப்பேற்பட்ட அண்ணனை நாம் வருகிற டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நம்முடைய மாநில இளைஞர் சங்கத்துடைய அற்புதமான தலைவர், இளம் தலைவர், சட்டமன்றத்தில் வாதாளர்கள் வல்லமை படைத்தவர், டிபேட்ல போனா இவருக்கு நிகழாங்க யாரும் டிபேட்ல டிவியில எதிர்த்து பேச முடியாத ஒரு தலைவர் இல்லையா? இங்கே நம்ம இளைஞர்கள் மத்தியில வளம் வந்து கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் அவருக்கு எழுச்சியான வரவேற்பு. இந்த வரவேற்பு இன்னைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இவ்வளவு அல்லு பகலமாக உழைக்க இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிற, அழைத்து வந்திருக்கிற என்னுடைய கட்சியினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக அண்ணன் தேவதயாளர், தம்பி பிரபு, கலைஞர், அருள்ஜோதி உள்ளிட்ட இளைஞர் சங்க துணைத் தலைவர்கள், இளைஞர் சங்க ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், உங்கள் அனைவரையும் நான் அன்பாக பாசத்தோடு உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் நாம் இனி வரும் காலங்களிலே ஆர்ப்பரிக்க வேண்டும். ஒரு கட்சி கூட்டம் என்று சொன்னால் கட்சி கூட்டத்தில் 10% 500 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 500 பேர் தான் கட்சி பொறுப்பாளர்கள் இருக்க வேண்டும். 450 பேர் இளைஞர்கள் தான் இனி இருக்க வேண்டும் என்பதை உங்கள் வாயிலாக நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, சின்னையா இன்னொரு கட்டளை இருக்காரு. எதிர்காலத்தில் வார்டு உறுப்பினரா, துணைத் தலைவரா, ஊராட்சி மன்ற தலைவரா, கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா, எல்லாத்திலையும் இளைஞர் அணிக்கு 50% உறுதி தலைவர் என்று எங்கள் இடத்தில் அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் இடத்தில் அன்போடு சொல்கிறேன், இப்பொழுதிலிருந்து உங்களுக்கான வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான இடங்களை பிடித்து நீங்கள் வேலை செய்யுங்கள். 50% நம்முடைய சின்னையாளர்கள் இத்த கட்டளை ஏற்று ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் ஒதுக்கப்படுகிற அத்தனை உள்ளாட்சிகளிலும் கூட்டுறவு தேர்தலிலும் 50% இளைஞர்களுக்கு ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை அன்போடு சொல்லி சிறப்போடு வருகை தந்த அனைவரையும் பாராட்டி நம்முடைய தலைவர் இளைஞர் தலைவர்களை மீண்டும் உங்கள் சார்பாக நானும் ஒருமுறை வரவேற்று வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்தபடியாக நாம் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் பேசிட்ட பிறகு நம்மளுடைய ஒன்றிய இளைஞரணி தலைவர் செயலாளர் துணைத் தலைவர் செயலாளர் அடையாளத்தை அண்ணன் பேசி முடிச்ச உடனே கொடுக்க போறோம். இப்ப இல்ல, நீங்க இப்ப பேசிட்ட உடனே அதுக்கப்புறமா எல்லாரும் அந்தந்த ஒன்றிய செயலாளர் 6 பேரோட அண்ணன் கூட நின்று அந்த அடையாள அட்டையை போட்டு புகைப்படம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பிரஸ் மீட் இருக்கு. அதனால அமைதியாக இருந்து நம்ம அண்ணன் என்ன சொல்றாரு கருத்தை கேட்கிறோம். நம்முடைய இளைஞரின் எழுச்சினாவை மருத்துவர் சின்னையா அவர்கள் வகித்திருந்த மாநில இளைஞர் சங்க பதவிக்கு பிறகு யார் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற போது அதிகப்படியான இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் இருந்து அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் தான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று கடந்த ஓராண்டு காலமாக அதற்கு தன்னுடைய பதவியை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய இந்த பகுதியில் எழுச்சி மிக்க ஒரு இளைஞரை கொடுத்து நம்ம எல்லாம் வழிநடத்திற்கு நம்முடைய மாநில இளைஞர் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் பாபன் அவர்கள் இப்போது நம்முடைய உரையாற்றுவார்கள். வரலாற்று பெருமை மிக்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நிறைய ஆண்டு காலம் நானும் அவரும் ஒன்றாக இளைஞர் சங்கத்தில் செயலாளராக பணியாற்றிய அருமை நண்பர் மரியாதைக்குரிய அண்ணன் தீனதயாளன் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்தி, அதே நேரம் எல்லாரையும் கேட்க சொன்னார்ல, ஆனா இத்தனை பேரும் இங்கே ஒருங்கிணைத்து அரவணைத்து மருத்துவர் சின்னையாவின் கருத்தை வலு சேர்க்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சரவணன் அவர்களுக்கு ஒருங்கிணைக்கிறது பெரிய காரணம். இவரை வளர்த்து விட்டா நம்மளோட மேல வந்துடுவாரா, இவரை வளர்த்து விட்டா நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாரா என்ற எண்ணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து அவருக்கு கிடைத்த சிறப்பான மாவட்ட தலைவர், ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மாவட்ட தலைவருடைய ஒரு அரவணைப்பு என்பதை அப்படிப்பட்ட மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சம்பந்தன் அவர்களை அதே நேரத்தில் நம்ம வரவேற்று இங்கே வரவேற்று பேசிய இளைஞர் சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் பிரபு அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கலைசேகரன் அவர்களே, அருள் ஜோதி அவர்களே, மரியாதைக்குரிய தனசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய நேதாஜி அவர்களே, மரியாதைக்குரிய மகேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய விஸ்வா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் ஷேக் மொய்தீன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய அம்மா மகேஸ்வரி அவர்களே, மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சிஜி ராமசுவாமி அவர்களே, இங்கே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து நடந்த மருத்துவர் சின்னையா அவர்களால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கும்மிடிப்பூண்டி பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய காயே ரமேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய கதிரவன் அவர்களே, குமார் அவர்களே, மாதவன் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, சங்கர் அவர்களே, ராம் நாயக்கர் அவர்களே, ஆர் சுரேஷ் அவர்களே, முருகன் அவர்களே, விஜய் அவர்களே, சிவகுமார் அவர்களே, லோகேஷ் அவர்களே, பாலாஜி அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, ஹரிதாஸ் அவர்களே, விஜயகுமார் அவர்களே மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த ஒன்றிய தலைவர்கள் மரியாதைக்குரிய கோகுல் அவர்களே, சரவணன் அவர்களே, எஸ் சரவணன் அவர்களே, மா சரவணன் அவர்களே, பார்த்திபன் அவர்களே, நவீன் அவர்களே, டோமேஷ் அவர்களே, பாலா அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, பாலாஜி அவர்களே, கோபி அவர்களே, விக்னேஸ்வரன் அவர்களே, மா லோகேஷ் அவர்களே, அதிகிருஷ்ணன்
தீபக் அவர்களே, மதன்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்களே, துணை செயலாளர்களே, இளைஞரணியை சேர்ந்த பொறுப்பாளர்களே, மேடையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, இறுதியாக நன்றிகளை தெரிவிக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய செயலாளர் விக்னேஷ் அவர்களே மற்றும் இங்கே அலைகளில் வந்திருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையாவின் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய இளைஞர் சங்கத்தினுடைய பட்டாளங்களே, மருத்துவர் சின்னையாவின் தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லாம் இன்றைக்கு இங்கே ஒன்று கூடியிருப்பது என்பது இன்னும் 6 மாத காலத்தில் தேர்தல். ஒரு தேர்தல் வந்துருச்சுன்னா அந்த தேர்தலுக்கு முதுகெலும்பாக கட்சிக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது எப்படிப்பட்ட அமைப்பு? இளைஞர் சங்கம். அந்த இளைஞர் சங்கத்தை மருத்துவர் சின்னையா அவர்கள் தொடர்ச்சியாக வழிநடத்தி வந்திருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கும் அதில் முக்கியத்துவம் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாம் உணர்ந்து கொள்வோம். இந்த அமைப்பு தான் கட்சியினுடைய அடிமட்டமே. எனக்கு முன்னால் பேசியவங்க சொன்னாங்க, மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் கூட சொன்னாரு, என்ன சொன்னாரு, 50% இளைஞர் சங்கத்துக்கு தான், நீங்க 50% கொடுக்கவே வேணாம், நாங்க செய்கிற வேலையில 80% மேல உள்ளாட்சியில போட்டியிடுகின்ற அமைப்பு இளைஞர் சங்கமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கட்சி பொறுப்புல இருக்கிற அத்தனை முன்னாள் இளைஞர் சங்க நிர்வாகிகள் தான். உண்மையா இல்லையா? மரியாதைக்குரிய அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு வந்திருக்கிற கும்படிப்பொடி இளைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகி, மரியாதைக்குரிய இளைஞர் சங்கத்தினுடைய நிர்வாகி, இங்க மேடையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இளைஞர் சங்கத்தினுடைய முன்னாடி நிர்வாகிகள் தான். அதை விட மிகச் சிறப்பு, எனக்கு தமிழ்நாட்டில் 70% மாவட்ட செயலாளர்கள் இளைஞர் சங்கத்தில் இருந்து வந்தவர்கள் தான் என்பதுதான் இந்த கட்சியினுடைய ஆணையரும் அடித்தளம். அப்ப இந்த கட்சியினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறது? இளைஞர் சங்கத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய மாவட்ட செயலாளர் மட்டும் தான் கொஞ்சம் தப்பிச்சிட்டார். ஏன்னா அவர் வயசு கம்மின்னு நடப்பு, எப்பவுமே மாணவர் சங்கத்திலேயே இருக்கிறார். அவர் இளைஞர் சங்கத்துக்கு வரவே இல்லை. மாணவர் சங்கத்துல இருந்து நேரடியாக துணை கொடுக்கிறார்கள். அவர்கிட்ட ஏன்னு கேட்டால் எனக்கு வயசு ஆகணும், இப்ப கேட்டால் நான் சொல்லுவேன் வயசு ஆகணும், எனக்கு வயசு ஆகணும் எனக்கு. எவ்வளோ 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி 35 வயசு ஆகுது. இன்னைக்கான மாணவர் சங்கம் சொல்றது அவருக்கு மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு எப்படிப்பட்ட செயலாளர்கள் எல்லாம் செயல் வீரர்களை எல்லாம் கண்டறிந்து மென்மேலும் வளர்த்தெடுக்கின்ற வேலையை செய்கின்ற தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் சொன்னா நம்முடைய சின்னையாவை தவிர இன்னொரு தலைவர் நம்மளால பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட சோழன் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சரவணன் அவர்களை ஐநா சபைக்கு அனுப்பி எந்த தலைவரும் அளவிக்க முடியாத ஒரு இடத்தை ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் சேர்ந்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் சொன்னா அவருக்கு சின்னையாவை தவிர யார் இருக்கிறார்? ஏன்னா மற்றவங்க வாழ்க்கையில் வச்சு கொடுக்க மாட்டாங்க. நான் போறேன், நான் பேசுறேன். நமக்கு சின்ன ஒருத்தர் இருந்தா ரொம்ப நாளா இருந்து யாரை வளர்றமா பண்ணிக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு கேட்டா நேற்று தர்மபுரியில பேசுறாரு, அண்ணன் மாவீரனோட நானும் பயணித்தேன், மாவீரனோட எல்லாம் ஒப்பிடுவதற்கு இங்கே தலைவர்களே கிடையாது என்பதற்கான மாவீரனுடன் பயணித்தவர்கள். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நான் 2011 இருந்து 16 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர். எனக்கு கிடைச்ச பாக்கியமும் பொக்கிஷமும் என்ன தெரியுமா? என்னுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நம்முடைய மாவீரன் ஒரு கூட்டத்தொடர் வந்தா 30 நாள் நடக்கும். ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய கோரிக்கையை வைக்கலாம். அன்னைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து சபாநாயகரிடம் போராடி ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் 15 துறையில 16 துறையில நாங்க எல்லாம் பேசுவோம். அப்ப ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு கூட்டத்தொடரில் குறைஞ்சபட்சம் 5 நாளாவது பேசுவோம். ஆனா இன்னைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோமா இல்லையா? ஆனா தலைவர் சரியில்லை. நேற்று பேசணும் தர்மபுரியில, ஆனா எத்தனை நாள் நான் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன்? 5 வருஷத்துல நான் இது வரைக்கும் 5 தடவை நான் பேசியிருக்கேன். அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக பேச வைப்பதற்கு உங்களால முடிகிறது என்று சொன்னால் நீங்க தான் காரவட்டியாரோட ஒப்பிடலாமா?
நம்முடைய மறைந்த தலைவர் மாவீரன் ஜெயவர்மன் உங்களை எல்லாம் ஒப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கா? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் சின்னையாவையும் விட்டுக் கொடுக்காத தலைவர் நம்முடைய மறைந்த மாவீரன் நடவடிக்கையாளர். அவர் ஒன்றுதான் இந்த சூழ்நிலையை ஏற்பட்டிருக்காரு. ஏற்பட்டிருக்காரு. அவர் ஒருபோதும் கட்சியை விட்டு கொடுத்தது இல்லையே. மாவீரன் கார்த்தியார் ஒருபோதும் இந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்தது இல்லையே. நீங்க போய் ஒப்பிடலாமா? யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? இன்னைக்கு ஆளுகின்ற முதல்வர் மருத்துவர் ஐயாவை பார்த்து அவர் வேலை இல்லை அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க சொன்ன பிறகு சட்டமன்றத்தில் கலைஞர் பிறந்த பல்கலைக்கழகம் கேட்கிறீங்க. இந்த வேலையை ஒருபோதும் கார்த்தியார் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? மருத்துவர் ஐயாவை எப்படியெல்லாம் தவறா வழிநடத்தி ஏமாத்தி 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 நீங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க? யோசிக்க கூட நம்மளால முடியல. இங்க இருக்கிறவர்கள் யாரும் மருத்துவர் ஐயாவை விட்டுக் கொடுப்பவர்கள் அல்ல. அத்தனை பேரும் மருத்துவர் ஐயாவை சொன்னவர் தான், அவர் வழிநடத்தியவர் தான். யாரும் அவர் எதிரானவர்கள் இல்ல. நீங்க வேணா வாய்க்கு வந்ததை பேசலாம். என்ன பேசலாம்? இங்க இருக்கிறவங்க தான் உண்மையான விசுவாசி, இங்க இருக்கிறவங்க தான் உண்மையான பாட்டாளி. அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? கேட்போமா கேட்க மாட்டோமா? இதே கூண்டா சட்டத்தில் அடைக்கப்பட்ட சிறைக்கு சென்ற நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவங்க உண்மையான விசுவாசிகள். நீங்க தான் உண்மையான விசுவாசியா? நான் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தேன். அந்த வயசுல மாணவ சங்க செயலாளர் என்னை கிரவுண்ட்ல வந்து பார்த்து கட்சியில அரவணைத்து கூட்டிட்டு வந்த அன்னைக்கு மாணவ சங்கத்துடைய செயலாளர் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சிருக்கிறோம். சந்திச்சிருக்கிறோமா இல்லையா? கட்சியே சந்திச்சிருக்கிறோம். வேற கட்சியா போயிட்டோம். யாராவது இந்த கட்சியோட தூர போனாங்களா? அப்படி எந்த கட்சிக்கும் போகாம இந்த கட்சி தான் நம்முடைய உயிர் மூச்சு, இந்த இயக்கம் தான் உயிர் மூச்சு. நம்முடைய தலைவர் ஐயாவும் சின்னையாவும் ஐயாவுக்கு பிறகு சின்னையாவின் கருத்தை வலுப்படுத்துவாங்க. நம்ம எல்லாம் நிக்கிறோமே. எங்களோட நீங்க விசுவாசியா? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? எங்களுக்கு கொடுக்கிற பட்டங்கள் என்ன? அநியாயத்தை எதிர்த்து கேட்டா பட்டங்கள் கொடுப்பாங்க. யோசிக்கணுமா? கொஞ்ச நேரமா சிந்திக்கணும். உங்க பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறா? புது இயக்கம் ஆரம்பிச்சு மருத்துவர் ஐயாவின் மருத்துவமனையை 98 அடிச்சு மறுக்கிறாங்க. அவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார். அவர் உண்மையான விசுவாசி. உண்மை இல்லையா? நம்முடைய மாவீரன் கூடுதல்களை ரவுடி நோக்க சொல்லுவான். அவர் என்ன உண்மையான ரவுடி தானே கேட்பான். இன்னைக்கு அவன் உங்க கூட உட்கார் பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கன்னு சொன்னா அப்படி உட்கார வைக்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்துறவன் உண்மையான விசுவாசியா? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? இதே அதே இடத்துல இன்னொரு பழைய ஐயாவாக இருந்தால் உட்கார விட்டுப்பாரா? மாவீரனை பறித்து பேசுவதற்கு தைலாபுரத்துல என்னடாத வெளியே கூட அடிச்ச நேரத்தில் வரவேற்க மாட்டாரா? அப்படிப்பட்ட ஐயாவை பக்கத்துல உட்கார்ந்துட்டு நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன், மருத்துவர் ஐயாவுடைய தப்பா? தப்பே இல்லைங்க. நாம எல்லாருமே மருத்துவர் ஐயாவோட தான் இருக்கிறோம். மருத்துவர் ஐயாவை தவறாக வழிநடத்துகிறது பாருங்க. அந்த துரோகத்தை தான் இங்க யாராவது ஏற்றுக்கொள்ளுங்க. மருத்துவர் ஐயாவுக்கு உறுதியாக இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு மருத்துவர் சின்னையாவை தவிர வேற ஒரு தலைவர் இருக்கிறாரு யாராவது சொல்லுங்க முடியுமா? அப்ப நீங்க அவரை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? நடிச்சீங்க. மருத்துவமனைக்கு மருத்துவர் சின்னையா ஓடோடி வந்தாரு. அவருக்கு பாசம் என்ன மாத்திரம் பாசம் என்ன ஓடோடி வந்தாரா? அன்னைக்கு மருத்துவமனையில சின்னையா வந்திருக்கிறார். உள்ள உட்கார வச்சு பேச வைப்பதற்கான ஒரு முயற்சி நீங்க எடுத்துருப்பீங்களா? வெளியில வந்து பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க. ஐயாவை மாற்றி மாற்றி பேச வைக்கிறீங்க. யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? ஒரே ஒரு வார்த்தை ஐயாவை ஐயா ஐசியூலே இல்ல. சரி ஐயா ஐசியூக்கே போல. மருத்துவர் சின்னையா வந்தாரு. வந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க தான் பேட்டியில சொன்னீங்க ஐயாவோட ஐசியூல இருந்தேன்னு. அப்ப ஆஞ்சியோகிராம்ன்ற அந்த செயல்முறை டெஸ்ட் இருக்குல்ல, எங்க வச்சு பண்ணாங்க? உங்க வீட்டுல வச்சா பண்ணாங்க. ஆஞ்சியோகிராம்ன்ற டெஸ்ட் எங்க வச்சு பண்ணுவாங்க? ஐசியூல வச்சு தான் பண்ணுவாங்க. அதை கொஞ்சமாவது ஏன்னா திருப்பி பேசுறதுனால மருத்துவர் சின்னையா அவர் தெளிவா இருக்கிறார். 1000 விமர்சனம் பண்ணட்டும், 1000 விமர்சனங்கள் மருத்துவர் சின்னையா மீது வைக்கட்டும். ஆனா நம்ம திருப்பி பேச வேண்டியதில்லை. திட்டுறது யாரு? நம்முடைய ஐயா தானே.
அவ்வளவுதான் நினைச்சா நம்ம என்ன பண்றது? ஐயா தான் பாவம். உண்மையா இல்லையா? என்ன சொல்றது? ஐயோ, முதல்ல இந்த பைத்தியக்கார கூட்டத்துல இருந்து ஐயாவை மீட்டெடுத்து தான் நம்ம பெரிய வேலையா இருக்கும் போல. இப்போ ஒரு பக்கமா ஏன்னா சுத்தி அவ்வளவு நாடகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கிறது என்பதையே மருத்துவர் ஐயாவை முழுசா சொல்வதற்கு அங்க ஒருத்தர் கூட இல்லை. ஐயாவை பயன்படுத்தி தன்னுடைய சுயலாபத்திற்காக தன்னுடைய நமக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பயன்படுத்துகின்ற கூட்டம் தான் இன்னைக்கு ஐயாவை சொல்லி அவங்க தான் இன்னைக்கு ஐயாவை இல்லாததெல்லாம் சொல்லி 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 அந்த குடும்பத்தை பிரிக்கின்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்தாங்க. அப்படி என்ன பண்ண போறீங்க? அந்த குடும்பத்தை பிரிச்சு இந்த கட்சியை உடைச்சு என்ன பண்ண போறீங்க? மருத்துவர் சின்னையா இன்றைக்கு தயாராக இருக்காரு. யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? ஐயாவிற்கு பிறகு இந்த கூட்டத்தை வழிநடத்துவதற்கு சின்னையாவை தவிர ஒரு கூட்டம் இருக்கிற ஒரே ஒரு தலைவர் இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருக்கிறாங்களா? உங்களுக்கு யாராவது தெரியுமா? யார் இருக்கிறாங்க சொல்லுங்க. இத்தனை நாள் ஒரு தலைவன் தலைமை பண்போடு, ஒரு சாதாரண தலைமை பண்பு இல்ல, உலகத்திலேயே பெருமை பார்க்க வைக்கின்ற தலைவராக ஒரு தலைமை பண்போடு இருக்கின்ற தலைவர் அவர்கள். இவ்வளவு பேர் இருக்கிற இன்னைக்கு யாராவது ஒருத்தர் இப்ப இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சருடைய பேர் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா? மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாரு? ஆனா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்ப யார் இருக்கிறார்? சின்னையா இருக்காரு. ஆனா தனக்கு கிடைச்ச 5 வருஷத்துல தன்னுடைய செயல்பாட்டினால தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவிலேயே உலக அரங்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தவிர வேற யார்? அவரோட ஒவ்வொரு சிந்தனைகள் எப்படி இருக்குது? கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கின்ற, அம்பானிக்கு அதானிக்கு கிடைக்கின்ற அந்த மருத்துவ வசதி குப்பனுக்கு சுப்பனுக்கு கிடைக்கணும்னாரு. சொன்னாரா இல்லையா? அதை மனதில் வைத்து வேலை செஞ்சு இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிசேரியன் ஆபரேஷன் எங்க நடந்தது? நம்ம மாவட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பானாவரம் என்கின்ற அந்த கிராமத்துல இந்தியாவிலேயே முதல் சிசேரியன் ஆபரேஷன் நடத்தி காமிச்சார். இன்னைக்கு பல சுகாதார நிலையங்கள்ல ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு முன்னால என்ன ஆகும்? பெண்களுக்கு பிரசவ வலி வந்தா எங்க கூட்டிட்டு போறது தெரியாம பாதி பேர் வழியிலே ஒண்ணு தாய் இழப்பிருக்கும், இல்ல சேவையுடைய இழப்பு இருக்கும். அதையெல்லாம் ஒரே வருஷத்துல 15% குறைச்சு கொண்டு வந்து திறமையை வெளிப்படுத்திய தலைவர் நம்முடைய அன்புமணி ராமதாஸ். அவர் கூட இல்ல ஒரு அமைச்சராவது ஒப்பிட முடியுமா? கடைசி 5 வருஷம் 5 வருஷத்துல உலகளவிலே பெருமை பார்க்கின்ற 108 ஆம்புலன்ஸ் திட்டம் என்கிற திட்டத்தை எவ்வளவு ஜனநாயக நாட்டில் மக்கள் தொழில் நாட்டில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இவரை விட தலைமை பண்பு மிக்க ஒரு தலைவர் யார் இருக்கிறார்? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட தலைவரை நம் வழிநடத்தி பின்பற்றணும்னா மருத்துவர் சின்னையாவும் சாதாரண மனநிலையோடு இந்த முடிவுல இவ்வளவு ஒரு பிரிவினையை சந்திப்பீங்க. அவருக்கு என்ன ஆசையா? அவருக்கு என்ன ஆசையா? ஐயாவை விட்டுட்டு வெளியில வரணும்னு அவருக்கு ஏதாவது ஆசையா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு அவர் மீது எவ்வளவு குருதியை வேலை அளித்தாலும் இன்பத்தோடு அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோக்கமும் லட்சியம் மருத்துவர் ஐயாவுடைய நோக்கம்தான், மருத்துவர் ஐயாவுடைய லட்சியம் தான் என்று களமாடி கொண்டிருக்கின்ற தலைவர் பின்னாடி நாமெல்லாம் நிற்கிறோன்றதான் நமக்கு மிகப்பெரிய பெருமை. உண்மையா இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர் பின்னால் நம்ம நிற்கிறத தாண்டி பெருமை மட்டும் இல்லை, நம்முடைய கடமை. மாவீரன் கால்வெட்டியார் சொன்னார், சிறையெல்லாம் எங்களை ஒன்றும் செய்து விடாது. நீ ஜெயில பார்த்தீங்கன்னா பயமுறுத்துற கூட்டமா இந்த கூட்டம். ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டிலேயே ராணுவத்தையும் சந்தித்தோம், அடுத்த மிகப்பெரிய காவல்துறையும் சந்தித்தோம் சொன்னா இந்த வன்னிய கூட்டத்தை தவிர எந்த கூட்டம் இருக்கும்? ஐயாவை கைது பண்ணா நாங்கெல்லாம் சிறையில் இருந்தோம். ஆனா தமிழ்நாட்டில் மொத்த டிரைவரும் ஹெல்மெட் போட்டு தான் பஸ் வரும். உண்மையா இல்லையா? அந்த சூழ்நிலையை மீண்டும் இப்போ டிசம்பர் மாசம் 17ஆம் தேதி என்ன போராட்டம் அறிவிச்சிருக்காரு? நம்மளை வைக்கிறதுனா தமிழ்நாட்டில் சிறை இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒண்ணுதான். என்ன பண்ணுவான்? அன்னைக்கு போராட்டம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பட்டியலை வச்சுக்கிட்டு காவல்துறை உட்கார்ந்து இருக்கணும். அவன் எழுதுறதுக்கு கை வலிக்கு
வா, எவ்வளவு பேருக்கா பேர் கொடுப்பீங்க, வீட்டுக்கு போக அவன் சொல்லணும். ஒண்ணு இல்லையா? ஏன்னா ஒரு நேரத்துல அப்படிதான், யாரும் செய்ய போறீங்க, ஆனா நான் வரேன் ஏன் பேர் எழுதிக்கோ அப்படிங்கிற காலத்தை 17ஆம் தேதி மீண்டும் பார்க்க போறோம். இங்க இருக்கிற கூட்டம் ஒரு 1000 பேர் இருக்கிறீங்க, ஆளுக்கு கூட ஒரு 10 பேரை கூட்டு வர முடியாதா? இங்க வராத 10 பேரை முடியுமா முடியாதா? யோசிங்க. பேர் நீங்க வந்திருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள், உங்களுடைய நண்பர்கள் 10 பேரை இல்ல 5 பேர் வச்சுக்க, 5 பேரை கூப்பிட்டீங்கன்னா 1000 இளைஞர்கள் நீங்க இருக்கிறீங்க, 5000 பேர் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் மட்டும். அப்ப தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் இருப்பான்? நீங்க மண்டபத்தை வச்சாலும் உங்களுக்கு ஜெயில் பத்தாது, எங்க வச்சாலும் உங்களுக்கு சிறைச்சாலை கிடையாது. இந்த வன்முறை சமுதாயத்தை அடைப்பதற்கு தமிழ்நாட்டில் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் சிறை முடியல. இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் யாரு? படை தளபதிகளாக இருக்கக்கூடியது இளைஞர் சங்கம் தான். முதல் வேலை செய்வாங்க. கேட்கலையா? இதுக்கு எல்லாம் அடிப்படையாக நம்ம இன்னிலிருந்து வேலையை ஆரம்பிக்கணும். 1 மாச காலம் தான் இருக்கு. இந்த 1 மாத காலத்துல ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொருவரும் கிராமத்துக்கு வருவாங்க. அவர்களிடம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் சங்க நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியல் எல்லாரும் கையிலும் வந்துருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்முடைய பொறுப்பாளர் ரமேஷ் எடுத்துட்டு வந்திருக்காரு. எல்லா கையிலும் உங்க கிராமத்தினுடைய பூத்தினுடைய வாக்காளர் பட்டியல் இப்பவே கொடுத்துருவோம். அந்த வாக்காளர் பட்டியலை இளைஞர் சங்க நிர்வாகிகள் வாங்கி என்ன பண்ணலாம்? அவங்க பூத்து, என் ஊர்ல என் பூத்துல இவங்க தான் பூத்து நிர்வாகி. அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி வாக்காளர்கள் எல்லாம் உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும். முதல் கட்டமா செய்ய முடியுமா? யார் செய்வா? ஏன்னா நல்லா சொல்லுங்க, மூத்தவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்க, கிராமத்துல வயசானவங்க இருப்பாங்க. ஆனா தேர்தல் வரப்போ அவங்க யாரை கூப்பிடுவாங்க? ஆனா அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு இளைஞர்களை தேர்தல் காலம் தேர்தல் வரைக்கும் இல்லாம இப்பொழுதே நம்ம முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் சோழகர் தொகுதியும் அரக்கோணம் தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வசப்படும் என்பதற்கு வேற உதாரணமே வேணும். அப்ப நீங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த வேலையை செஞ்சாலே உங்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் அந்த போராட்டத்துல கலந்துக்க போறாங்க அப்படின்ற பட்டியலே நமக்கு கிடைச்சது. ஒவ்வொரு ஒன்றிய செயலாளர்களும் இந்த வேலையை கலந்து சொல்லுவார். ஏன்னா உதாரணத்துக்கு முதல் இளைஞர் சங்க கூட்டத்துல பாலயோகி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். 2 விதமான வேலை செய்யலாம். ஒண்ணு ஹார்ட் ஒர்க், கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். இன்னொன்னு ஸ்மார்ட் ஒர்க், கொஞ்சம் அறிவாளித்தனத்தோட புத்திசாலித்தனத்தோட சேர்த்து வேலை செய்யும் போது நம்மளோட வேலை பொருளும் குறையும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம போய் வேலை செய்யறதுக்கு பதிலா பூத் கமிட்டி, இளைஞர் சங்க போராட்டத்திற்கான பட்டியல், இளைஞர் சங்க நிர்வாகிகள், ஒட்டுமொத்தமாக கிளை, இது எல்லாருக்கும் ஒரே கூட்டத்தில் முடிக்கிறோம்னா யாரு? ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய அறிவாளித்தனமாக வேலை செய்யக்கூடிய இளைஞர் சங்க நிர்வாகிகள் என்பதை நீங்கள் ஒட்டுமொத்தம் மனசுல ஏற்றுக்கணும். ஏன் ஒரே இந்த 1 மாத காலத்துல எல்லா வேலையும் சுமூகமா முடிச்சு கொடுத்தா அடுத்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுவாரு? ஏப்பா இந்த ஊர்ல அவங்க கிட்ட கொடுத்துரு அந்த பொறுப்பை, அடுத்தது இவங்க கிட்ட கொடுத்துரு இந்த பொறுப்பை, உள்ளாட்சி தேர்தல் வந்தா அவன் தலைவர் ஜெயிச்சிருவாப்பா, நமக்கு வேலை இல்லப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் உருவாக்குவதற்கு இளைஞர் சங்கம் உறுதுணையா இருக்கணும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கோம். நீ தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. திட்டம் போட்டு நம்ம கட்சியை ஒடுக்குவதற்கும் இந்த சமுதாயத்தை நசுக்குவதற்குமான வேலை நடக்குதா இல்லையா? இது எல்லாம் திமுகவுடைய சதியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு மருத்துவர் சின்னையாவை சோசியல் மீடியாவில் பேசலாம் பாருங்க. அவன் அத்தனை பேர் யாருன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கட்சி அழிச்சிடணும், இத மாதிரி ஒரு மட்டமான கட்சி கிடையாது, இது ஒரு சாதி கட்சி அப்படின்னு சொன்னவன் தான் இன்னைக்கு என்ன பண்றான்? சின்னையாவை ஒடுக்குன்ற வேலையை பார்க்கறான். ஏன் சின்னையாவை தான் இன்னைக்கு எதிராக இருந்தாலும் வெளிப்படையா கேள்வி கேட்கிறாரு. கேட்கறதா இல்லையா? உங்க பணம் எடுத்துங்க, 2 சிப்காட்ல 2 கம்பெனி பெரிய கம்பெனி வருதா இல்லையா? ஏதாவது உள்ளூர்கார ஒருத்தர் வேலை கொடுத்தான்னு சொல்லுங்க. படித்த பட்டதாரிகளுக்கு உள்ளூர்கார ஒருத்தர் வேலை கொடுக்குறாங்களா? மருத்துவ சின்னையாவில் தான் வெளிப்படையாக கேட்டார். தேர்தல் அறிக்கையை சொன்னீங்களே, தனியார் நிறுவனத்துல 80% உள்ளூர்காரனுக்கு தான் வேலை கொடுத்தான்னு சொன்னீங்களே, இங்க நிறைய ஒரு சட்டம் என்ன
பாவம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய நெல் மூட்டையெல்லாம் கொள்முதல் பண்ணுவதற்கு வக்கீலாக ஒரு அமைச்சராக இருந்துட்டு அத்தனையும் முளைச்சு போய் இன்னைக்கு கேட்டா சட்டமன்றத்தில் ஒரு நாளைக்கு 2000 டன் நாங்க பண்றோம். அந்த லோடு நாளைக்கு கேட்டா 900 டன்னுக்கு மேல எடுப்பதற்கு ஆள் இல்லாம பொய்யை மட்டுமே சொல்லி ஏமாற்றுகின்ற வேலையை மட்டுமே செய்கின்ற நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பற்றி பேசுவதற்கு எந்த அறிவும் இல்லை. இன்னைக்கு ஒன்னா நீங்க மக்களை ஏமாற்றலாம், ஏமாற்றி அமைச்சராக இருக்கலாம். அடுத்த தேர்தலில் உங்களுடைய மொத்த முகத்திலையும் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற தலைவன் கிழிப்பறிவார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா எங்களுக்கு நேரத்தை தெரியாது, நமக்கு சூழ்ச்சி தெரியாது, ஏன்னா நம்ம கூட்டம் அந்த மாதிரி சூழ்ச்சி தெரியாது, ஏமாற்ற தெரியாது. எதனா சொன்னா சண்டைக்கெல்லாம் போய் நிற்போம். ஏற்று சண்டை போடுறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்குமே தவிர ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்கின்ற பிழைப்பு நம்மளால் ஒரு காலத்திலே செய்ய முடியாது. அப்படி நம்மளை மாவீரன் காதலிக்கார அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் வளர்த்திருக்கிறார்கள். விஷயம் யோசிக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் 2 தடவை கேட்டு பார்ப்போம். கேட்கலையா? மிக விரைவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில இங்கே இருக்கின்ற சிப்காட் முற்றுகையிடப்படும். உள்ளூர் ஆளுக்கு நீங்க வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்தில் வந்து முற்றுகையிடுவார். நான் ஒன்றும் இல்லாத கேட்கல, மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்றி ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்ததை நிறைவேற்றணும். என்ன சொன்னீங்க? 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். 5000 பேர் கூட அரசாங்க வேலைகளை கொடுக்கும். 60,000 பேர் தான் தனியார் பங்களிப்பு கான்ட்ராக்ட் சேர்த்து கொடுத்துருக்கிறீங்க. யாரை ஏமாத்துகின்ற வேலை? இளைச்சவாயா இருக்கிறவங்க யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைய மிக விரைவில் இங்க வந்து நாங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போராடணும் என்று சொல்லி மாவட்ட செயலாளர் லோக்கல்ல இருக்கிறவனுக்கு கூலி வேலை கூட கொடுக்கல, அதுக்கு இந்திக்காரன் கூட்டம் தான் வேலை செய்யறாங்க. நீ இந்திக்காரன் வச்சுக்க, நான் வேணாம்னு சொல்லல. பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே யாருக்கும் வராத இவன் செய்யாதன்னு சொல்லல. எங்க பங்கு கொடுத்துட்டு மீறி இருக்கிற பங்கு நீ யாரும் வேணாலும் கொடு. 80% தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கான வேலையை தான் கொடுக்கணும். ஏன்னா நிலம் எங்களுக்கு யாருடைய நிலம்? எங்களுடைய நிலத்தை புரிஞ்சீங்க. நாங்க தான் நிலம் கொடுத்துருக்கோம். எங்களுடைய சொத்து சமூகத்தை எல்லாத்தையும் இந்த நாடு முன்னேறட்டும், இந்த பகுதி மக்கள் முன்னேற்றம் கொடுத்துருக்கிறான். அப்ப அந்த பகுதி மக்கள் முன்னேறாம எங்கேயோ இருக்கிற முன்னேற்ற வேலையை பார்த்துட்டு போறதுக்கான எழுச்சி வாய்கள் இந்த பகுதி மக்கள் இல்லை. இதை நம்ம நல்ல தெளிவா மனசுல ஏற்றணும். மீண்டும் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் பசிகளாக இருக்கிறீங்க. அந்த வகையில் மருத்துவர் சின்னையாவின் கரத்தை மருத்துவர் சின்னையா மற்ற விஷயத்தை பார்த்துப்பார். அரசியல் சூழ்ச்சி, அரசியல் தந்திரம், அரசியல் நாடகம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயாவை ரொம்ப நாள் உங்களால் ஏமாற்ற முடியாது. குறுகிய காலம் தான். மீது சீக்கிரத்தில் ஐயா உங்களை பத்தி தெரிஞ்சுப்பாரு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? மறுபடியும் மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் அந்த இடத்தில் அமர்வார்கள். அதுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்க பக்கத்தில் உட்காந்து அமைதியாக நல்ல போகும். சின்னையா பார்த்துப்பாரு எல்லாத்தையும். அந்த வகையில் இளைஞர் சங்கம் இவர் சொன்ன மாதிரி 120 பேர் கொண்ட பட்டியல் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அனைத்து நிர்வாகிகளும் போட்டாச்சு. ஆனால் சோழகர் தொகுதியில ஒரு 2-3 ஒன்றியத்தில் முழுமை அடையல. அட்ரஸ் வரல, போன் நம்பர் வரல. அந்த அட்ரஸோடு சேர்த்து முகவரிகளையும் ஃபுல்ஃபில் பண்ணி அடுத்த கூட்டம் மறுபடியும் இங்க வந்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள். அர்ப்பணிப்போடு வேலை செய்ய விரும்புவர்கள் இளைஞர் சங்கத்துக்கு வாங்க. ரைட்டா? நான் பேருக்கு பொறுப்பு வாங்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னா தயவு செய்து நீங்களே ஒதுக்கி கொடுங்க. நான் சனி ஞாயிறுலாம் வேலை செய்வேன் அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். ஏன்னா பொறுப்புன்றது ஒரு கிளைக்கு 6 பேர் தான். 6 பேர் நான் அர்ப்பணிப்போடு வேலை செய்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லக்கூடிய நிர்வாகிகள் முன்வாருங்கள். நீங்க இருக்கிறவங்க அது வேற வேற அமைப்புல நீங்க பொறுப்பு வாங்கிக்கோங்க. என்னடா இவர்கள் சொல்றாரு அப்படின்றது அல்ல. ஏன்னா கட்சியினுடைய முக்கியமான அமைப்பு இளைஞர் சங்கம். இதற்கு 3 மாத காலத்திற்கு நமக்கு கடுமையான வேலைகள் இருக்குது, வேலை திட்டம் இருக்கு.
நம்ம ஒரு திறந்தோட வேலை செய்யணும். நாளையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை, சாயங்காலத்துல மட்டும் ஒரு 3 மணி நேரம் வேலை செய்வதற்கான அர்ப்பணிப்போடு வேலை செய்ய வேண்டிய இளைஞர்களை நிர்வாகத்துக்கு வாருங்கள் என்று மீண்டும் உங்களை கூப்பிட்டு இந்த பட்டியலை முடிவு செய்து டிசம்பர் மாசத்துல போராட்டத்திற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பொதுக்குழுவை சென்னையில நாம எல்லாம் சேர்ந்து நடத்தி காட்ட போறோம். வெள்ளை சிறுவையில ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு நடைபெறும். அதற்கு எல்லாம் தயாராகுங்கள். அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறோம்? சிறை நடப்பும் போராட்டம். சிறை நடப்பதுதான் இல்லை, சிறையெல்லாம் இல்ல, முதல்ல இங்க வைக்கிறது நம்மள. அடுத்தது என்ன? வழக்குன்னு பயமுறுத்துவான். எந்த வழக்கையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு வழக்கா? யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? ஒரு வழக்கம் வராது. ஏன்னா வழக்கு போட முடியாது அவனால. மிஞ்சி போல என்ன பண்ணுவான்? கும்பு குடிக்காங்க, சொல்லாம கொள்ளாம கும்பலா குடிக்காங்க. எத்தனை பேர் போடுவாங்க? 5000 பேர் கூட போது என்ன நடக்கும்? அவனே என்ன பண்ணி விட்டு போடுவான். வழக்கு ஏன்னா தொடர்ச்சியாக நடக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. அதனால காவல்துறையினுடைய எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் அந்த போராட்டத்திற்கு நீங்க வந்திருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணணும்? தைரியமா முன்னாடி வந்து பேர் கொடுக்கணும். சரியா? முடியல. ஒவ்வொரு இளைஞர்களும் 10 பேர் பேர் கொடு. என் பேர் எழுதிக்க, என் பேர் எழுதினா எத்தனை பேர் எழுதுவோம்? எழுத முடியாத சிறையும் கிடையாது. போராட்டத்தை கண்டு தமிழ்நாடு அழகும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். போன வாட்டி நடத்தின போராட்டத்துல 20 பேர் இந்தியாவுக்கு திரும்பி பார்க்க வச்சானா இல்லையா? என்ன சம்பவம் சொல்லுங்க. ஓடுற ட்ரெயினை ஒரு கூட்டம் நிறுத்துச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் இந்த வன்னியர் சங்கத்தை தாண்டி ஒரு அமைப்பாக நடத்தவே முடியாது. எத்தனையோ பேர் ட்ரெயின் ஓடி ஓட நினைப்பான். ஆனா எதிர்த்து நின்று அந்த ட்ரெயினை நிறுத்தின வரலாறு இருக்கு பாருங்க, யாரால முடியும்? அதுக்காக அப்படி செய்யுங்கன்னு நம்ம ஊக்குவிக்கல. அப்படிப்பட்ட மன உறுதியோடு தைரியத்தோடு சிறை நடப்பு போராட்டத்தை வெற்றி அடைய வைக்கணும். நம்ம போய் ட்ரெயின் முன்னாடி போய் நின்று ட்ரெயின் முறைன்னு சொல்ற காலம்லாம் கிடையாது. அது கடைசியா தொடர்ந்து வச்சுக்கப்பட்டா வேற வழி இல்லை. அடிக்க அடிக்க என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல திருப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கேட்போம், வன்னியர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சார்ந்த திமுக துரோகம் பண்ணணும்? கேட்கலாமா கேட்க வேணாமா? எல்லா விஷயத்துக்கும் முன்மாதிரியா இருக்கும். இருக்குல்ல, இன்னைக்கு கர்நாடகால லீவ் விட்டு எடுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகார்ல எடுத்து முடிச்சுட்டான், தெலுங்கானால எடுத்துட்டு இருக்கான், அசாமில் எடுத்துட்டு இருக்கான், ஒரிசாவில் எடுக்கிறான். ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கல? தமிழ்நாட்டில் எடுத்தா மிகப்பெரிய சமுதாயமாக இந்த வன்னியர் சமுதாயம் இருக்குதுன்றது வெற்றி வெளிச்சமாகிடும். அப்புறம் அந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியாது. அரசியல் வந்து நம்ம ஓர கட்டப்படுவோம் என்பதற்காக எப்படியெல்லாம் தள்ளி போகணுமோ தள்ளிப்போம். நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலகட்டாயம். மயிலே இறங்க போடுனா போடுமா? நம்ம புடுங்கிற காலகட்டம் வரும். கேட்டு பார்த்துட்டோம், 3 வருஷம் கேட்டு பார்த்துட்டோம். ஐயா நேரடியா சட்டமன்றத்திலும் வந்து கேட்டு பார்த்தாரு. நடக்கலன்னு சொன்னா அடுத்த கட்டம், முதல் கட்ட போராட்டமாக டிசம்பர் மாதத்துல முன்னெடுக்கின்ற போராட்டத்தை வச்சு கொடுத்தாதான் திமுகவிற்கு தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா எந்த வன்னியர் கிராமத்திலேயோ திமுக வர முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனைவரும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நாம் எல்லாம் வீரநடை போடுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சேர்ப்போம். வன்னியர் சமுதாயத்தினுடைய உரிமையை மீட்டெடுப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கொடுக்கிறேன். நன்றி. இது வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும். அடுத்தபடியாக நிர்வாகிகள் தீர்மானம் ஒரே தயவுசெய்து தீர்மானங்களை மாவட்டத்துடைய ரொம்ப முக்கியமான தீர்மானம் தயவுசெய்து கேளுங்க. நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் இந்த தீர்மானத்தை வாசிப்பாரு. வாசிச்சு முடிஞ்சு உடனே ஒரு 2 நிமிஷம் அண்ணன் பத்திரிகையாளரை சந்திப்பாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதமான பிரியாணி இளைஞர் சங்கம் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதனால எல்லாரும் சாப்பிடணும். எல்லாருக்கு இதை யாரும் எழுதக்கூட தீர்மானம் படிச்சிருக்கா எழுதணும். தீர்மானம் படிச்சு சொன்ன பத்திரிகையாளர் ஒரு 2-3 நிமிஷம் தான் அண்ணன் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு பிறகு சார்பு போடலாம். ஒரே நிமிஷம் தீர்மானத்தை ஒன்று, இளைஞர்களை எழுச்சி நாயகர் வருங்கால தமிழகம் நமது பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து
மரியாதைக்குரிய ஆர் கணேஷ்குமார் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களை நியமனம் செய்ததற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பாக பாட்டாளி இளைஞர் சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தீர்மானம் 2, புதிய உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தி உறுப்பினர்களை சேர்த்தல். தீர்மானம் 3, புதிதாக பணப்பாக்கம் சித்தார் பகுதியில் தொலைவில் உள்ள 2 தனியார் நிறுவனங்கள் பணிகளை துவங்கி 6 மாத காலம் பணிகள் நடைபெற்று வந்தது. ஆனால் இதுவரை இந்த உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் சித்தார் பகுதி இல்லத்தை இழந்த குடும்பத்தினருக்கு எவ்வித முன்னுரிமையும் வழங்காமல் வெளி மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்களை புதிதாக பணியமர்த்த தொழிலாளர்களையும் பயிற்சி கொடுத்து அங்கிருந்து இந்த நிறுவனங்களில் பணியமைத்துள்ளனர். எனவே இங்கு உள்ளூர் இளைஞர்களுக்கு குறைந்தபட்சம் சித்தார் மேஸ்திரி வெல்டர் பிளம்பர் என்கின்ற அடிப்படை அன்ஸ்கில்டு பணிகளை கூட உள்ளூர் மக்களுக்கு வழங்காத நிறுவனங்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தொழில்துறை அமைச்சரும் தலைமைச் செயலாளரும் ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நிறுவனங்களின் வேலை வாய்ப்பை நான் முதல்வன் உங்களுடன் பாடி உங்களின் அப்பா ஸ்டாலின் இது போன்ற நடவடிக்கை மூலம் அரசியலாக மாற்றாமல் தகுதியான
அதே மாதிரி